தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழா. கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கைகள் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அக்கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் எழுச்சி புயல் சக்திவேல் மற்றும் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் ஆகியோர் வெளியிட்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் சக்திவேல் கூறியதாவது, தமிழகத்தில் காங்கிரஸ், திமுக, அதிமுக என பல்வேறு கட்சிகள் இந்தியா விடுதலை பெற்ற நாள் முதல் ஆண்டு வருகின்றனர். ஆனாலும் இதுவரை தமிழகத்தில் 8 கோடி பேர் உள்ள நிலையில் 6 கோடி மக்கள் இன்னமும் ஏழ்மை நிலையில்தான் உள்ளனர். 70% பேர் நம்பியிருக்கக்கூடிய வேளாண்மை துறை மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. தமிழகத்தின் நீர் ஆதாரமாக உள்ள பல ஆறுகளை இன்னமும் அரசுகள் இணைக்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நீண்டகால பிரச்சனையான கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தமிழகத்தின் நீர் பாசன திட்டங்களை மத்திய அரசின் உதவியுடன் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும், தமிழகத்தில் உள்ள சிறு குறு தொழில்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், வேலையில்லா திண்டாட்டத்தை தவிர்க்க இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கப்படும் எனவும், பிற மாநில மக்கள் தமிழகத்தில் அசையா சொத்துக்களை வாங்க தடை விதிக்கப்படும் என்பது போன்ற பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக கூறினார். உடன் இக்கட்சியின் வேட்பாளர்கள் மீனாட்சி சுந்தர், மகேஷ்குமார், வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் பால்ராஜ், ஜான், லக்ஷ்மி, ஜெபா, கார்த்திகா, திருவள்ளுவர் நகர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக கோவையில் உங்களை எல்லாம் செய்தியாளர்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலிலே 7 இடங்களிலே போட்டியிடுகிறது. சென்னையிலே 4 இடங்களிலும், கோயம்புத்தூரிலே 3 இடங்களிலும் போட்டியிடுகிறது. கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, வடக்கு ஆகிய தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. கோவை கவுண்டம்பாளையத்திலே வழக்கறிஞர் திரு புஷ்பானந்தம் அவர்கள் போட்டியிடுகிறார். கோவை வடக்கு பகுதியிலே திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். கோவை தெற்கு தொகுதியிலே திரு மகேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த 3 பேருமே கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தனது அடிப்படைகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், இல்லாத நிலை ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும், தமிழ் தேசியத்தினுடைய அந்த கூறுகள் அடிப்படையில் விளங்க வேண்டும் என்ற அடிப்படையை முன்வைத்து இந்த 2026 சட்டசபை தேர்தலிலே முதன்மையாக ஒரு ஆட்சியினுடைய முதன்மை கூறுகளாக சிலவற்றை முன்வைத்திருக்கிறது. இதுதான் தேர்தல் அடிப்படையினுடைய முதன்மையான கூறுகளாக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி கருதுகிறது. தமிழகத்தினுடைய வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்பதிலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேவைத்துறை, உற்பத்தி துறை இரண்டிலும் அதனுடைய வளர்ச்சி அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டை பார்க்கின்றன. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தமிழகத்திலே இருக்கக்கூடிய விவசாய துறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு, அதே போல வேலையற்ற தன்மை நீக்குதல் ஆகியவை நடைபெறுவதற்கு ஏதுவாக அமையும் என்பதை உறுதியாக நம்புகிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானத்திலே விவசாய துறையினுடைய அந்த பங்களிப்பு என்பது முதன்மையாக்கக்கூடிய வகையிலே செயல்பாடு திட்டங்களை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி முன்வைக்கிறது. சேவை துறையும் உற்பத்தி துறையும் 2ஆம் தன்மை உடையதாக ஆக்கப்படும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக மொத்த வருமானத்திலே சேவை துறை என்பது ஏறக்குறைய 45 விழுக்காடு இருக்கிறது. உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு என்பது ஏறக்குறைய 30 விழுக்காடு இருக்கிறது. எனவே இந்த 75 விழுக்காடுகளுக்கு பின்பு விவசாய துறை என்பது 18 விழுக்காடுகள் மட்டுமே இருக்கிறது. இதுதான் 69 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய, சிற்றூரில் இருக்கக்கூடிய, கிராம பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மக்கள் வேலை வாய்ப்பற்ற தன்மைக்கு அடிப்படையாக இருப்பது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தாதா என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எனவே அந்த வகையில சேவைத்துறை, உற்பத்தி துறை இரண்டும் பங்களிப்பு என்பது 2ஆம் தன்மையாக்கப்பட்டு விவசாய துறையுடைய பங்களிப்பு என்பது முதன்மையாக்கப்படும் என்பதை நாங்கள் அதனுடைய அடிப்படையிலே தான் எல்லா விதமான செயல் திட்டங்களும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2ஆவதாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, நீர் நில உரிமைகளை மீட்டெடுத்தல்.
கல்வி, மின்சாரம், மருத்துவம் இவை அத்துணைக்கும் தேவைப்படக்கூடிய அனைவருக்கும் வழங்கப்படும் உறுதி செய்கிறோம். அது வேலை வாய்ப்பை பெருக்கி வறுமையை ஒழித்தல் என்பது எங்களுடைய அடிப்படை திட்டங்களில் ஒன்று. ஊழல்வாதிகளுக்கு உடனடி சிறை சொத்துக்கள், ஊழல் சொத்துக்கள் பறிமுதல் என ஊழலை வேரோடு ஒழித்தல் என்பவை எங்களுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதுமாதிரி உணவு, உடை, உறையுள் ஆகியவை இல்லாத அனைவருக்கும் அளிக்கப்படும். இது அடிப்படையாக சொல்றேன். இது ஒரு இலவசமோ இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு மக்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், இருக்கக்கூடுவதற்கு வசதி இல்லாமல், வீடு இல்லாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய பொருளாதார கொள்கைகள் தான். எனவே இந்த பொருளாதார கொள்கைகள் காரணமாகத்தான் இன்றைக்கு வறுமை இருக்கிறது, இன்றைக்கு வேலையற்ற தன்மை இருக்கிறது. எனவே உணவு, உடை, உறையுள் அனைவருக்கும் இல்லாதவர்களுக்கு கிடைக்க செய்ய வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை என்ற அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இவற்றை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒரு அணுகுமுறையை இங்கே இந்த தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறோம்.